டாக்டர் இப்போ கல்யாணம் ஆனோடனே குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதுக்கு என்ன மாதிரியான பரிசோதனை செஞ்சுக்கலாம்? குழந்தை பேரில் ஏதாவது குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன மாதிரி சிகிச்சைகள் இருக்குது? ஸோ பரிசோதனை முதல் இதிலே நான் சொன்னேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பேசிக் பிளட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஜஸ்ட் நம்ம எப்பொழுதும் என்ன நினைப்போம், சுகர், தைராய்டு, ஹீமோக்ளோபின், யூரின், அது மாதிரி நம்ம கிட்னி ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் பேசிக் டெஸ்ட்டு. ஸோ அதை உங்கள் டாக்டரே கொடுப்பாங்க. யார்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களோ அவங்கள பார்த்துட்டு டெஸ்ட் எடுங்க. நீங்களாக டெஸ்ட் எடுக்காதீங்க. நிறைய நேரங்களில் நம்மளா டெஸ்ட் எடுக்கும்போது அது பெரிய பெரிய கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வரதை பார்த்துருக்கேன்னா. ஏன்னா நீங்கள் நீங்களாக போகிறீங்கன்னா லேபில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பேக்கேஜ் இருக்குது, அது நீங்கள் நார்மலாக எடுக்கிற டெஸ்ட்டை விட இதை வந்து கம்மி ரூபா அப்படின்வாங்க. நிறைய பேர் அதை தான் எடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ எப்பயுமே லேப் டெஸ்ட்டை பொறுத்தவரை நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, என்ன நமக்கு தேவையோ அது மட்டும்தான் செய்யணும். எல்லா டெஸ்ட்டும் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக செய்யக்கூடாது. ஃப்ரீயாக இருக்குது, ஒரு பாத்திரத்துக்கு இன்னொரு பாத்திரம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம். ஒரு புடவைக்கு கர்ச்சீஃப் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம். ஆனால் மருத்துவம் மட்டும் அப்படி கிடையாது. எது தேவையோ அது மட்டும்தான் செய்யணும். அது ஃப்ரீயாக கொடுத்தாலும் நமக்கு அது தேவையில்லை. இந்த மனப்பான்மையை நம்ம எல்லாருமே வந்து ஆக்சுவலாக கொண்டு வரணும்.